ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோவுக்கு வரோம். என்ன அப்படின்னா, இது வந்து வெளாம் பழம், இதில் வெளாங்காயும் இருக்குது. இப்போ என்ன சீசன், இப்போ விநாயகர் சதுர்த்தி, முதல்ல கிருஷ்ண ஜெயந்திக்கும் இது வந்திருந்தது. இப்போ விநாயகர் சதுர்த்தியால் இது நிறைய வரும், நிறைய பேர் நம்ம வீட்டில் வாங்குவோம். இதை வந்து நல்லா பழுத்திருக்க பழம்னா நல்லா வந்து உங்களுக்கு எகிறுனா நல்லா பழுத்த பழம் அப்படின்னு தெரியும். அதை நம்ம வந்து வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். இந்த காயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொகையல் அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் பீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வெளம் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம தொகையில் அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். ஹார்ட் பீட்டோட லெவலை வந்து அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போனுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பழம். வெளாம்பழம், வெளாங்காய் எதுவாக இருந்தாலுமே இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் வந்து புளிப்பு தன்மையாகவும் இருக்கும். விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது. இப்போ வந்து ஏஜ் ஆகும்போது இந்த ஆஸ்ட்ரியோபொரோசிஸ், அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது இல்லையா, அதை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த விளாம்பழத்துக்கு உண்டு. சரியா? இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மெமரி பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டா இது வந்து ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த விளாம்பழத்துக்கு, விளாங்காய்க்கு உண்டு. அதால் ஒரு 21 நாள் அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த நோயும் நம்மக்கிட்ட வந்து அணுகாது. எலும்பு சம்மந்தப்பட்டது, ரத்தத்தில் போய் வந்து கிருமிகள் கலக்கிறது, ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, நியூரோவுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதால் இதை வந்து நல்லா பத்திரப்படுத்தி வாங்கிக்குவாங்க. இப்போ பாதாம் பிசின் மாதிரியே இதுலேயே வந்து விளாம்பழ பிசின்னு வந்து நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மெனோபாஸ் பீரியட் வரும்போது இந்த பிசின் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும்போது இதே மாதிரி நம்ம பாதாம் பிசின் மாதிரியாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வெளாம்பழம் காய் இருக்கு இல்லையா, இந்த காய் இதை பாருங்கள், இது வந்து எகிராது. அதால் இது காய் பச்சையாகவே இருக்குது. இதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். உடச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பழுத்துருந்தால் இதனோட கலரே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த தூக்கி போடும்போதே நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி உடச்சி அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ராவாக தான் அரைக்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி உடச்சி இந்த ஷெல்லை எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான இதில் வந்து துவையல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னா இந்த வெளாம் காய், உளுத்தம் பருப்பு, இதுக்கு வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான். நெக்ஸ்ட் பெருங்காய பொடி, நெக்ஸ்ட் உப்பு, மிளகா, இவ்வளோ தான் இதுக்கு தேவையே. புளியெலாம் வேண்டாம். இது ஆல்ரெடி புளிப்பாக தான் இருக்கும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும், புளிப்பாக இருக்கும். பழமாக இருந்ததுன்னா வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காயட்டும். 2 ட்ராப் தான் இன்னும். அதை பாருங்கள், எண்ணெய் ஆல்ரெடி நான் விட்டுருக்கேன். 2 ட்ராப் தான் இன்னும். நிறைய எண்ணெய் விடவே கூடாது. துவையெல்லாம் அரைக்கும் போது நிறைய எண்ணெய் விடக்கூடாது. வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான். ஸோ இந்த உளுத்தம் பருப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பழத்தை நம்ம வந்து இந்த காயை வந்து நம்ம அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இதை எதுவுமே பண்ண போகிறது. அதால் இதனோட காஞ்ச மிளகா, ஏன்னா இது புளிப்பு அதிகமாக இருக்கும். அதால் மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த காரத்தை போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா போட்டிருக்கேன். மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைக்கும் போது வெளாங்காய் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. அதையும் சொல்லிடுறேன், அதுக்குள்ளே அது வறுபடட்டும். இதுலேயே வந்து பெருங்காயப்பொடி எவ்வளோ வேணுமோ பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, பருப்பு நம்ம போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், தேவையான அளவு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. இது மட்டும்தான். ஏன்னா எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி சீசன் வரும்போது அது காயாக இருந்தால் கவலைப்பட மாட்டாங்க. இம்மீடியட்டாக இந்த தொகையில் அரைச்சி எங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். அதால் திருப்பி வந்து இது எல்லோரும் நான் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா. இதை காயை தூக்கி போடாமல் இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதால் நீங்களும் இந்த மாதிரி இதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு தான் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதை வறுத்து எடுத்துன்னு வந்துடுறேன்.
இது இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளாங்காய், உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். லாஸ்ட்டாக தான் இந்த உளுத்தம் பருப்பை போட்டு நம்ம எவ்வளோ குறைன்னு வேணுமோ அரைக்க போகிறோம். வாங்க இதை வறுத்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். அதாவது பருப்பை தவிர மீதி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ கடைசியில் தான் இந்த பருப்பை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் குறைன்னு அரைப்பேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி விட வேண்டாம். சரியா? வாங்க அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், துவையல் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. விளாங்காய் துவையல் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி விதவிதமான ஒரு ஃபுட் ஐட்டமோடு அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், சாப்பாடு ரெடியாக இருக்குது. இதை துவையல் போட்டு சாப்பிட போகிறேன். ஒரு நிமிஷம் இருக்கும். விளாங்காய் துவையல் போட்டு ரைஸும் ரெடியாக இருக்குது. சாப்பிட போகிறேன். அரைச்சோன்னா சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாய். டேக் கேர்.